Microtechnics, Microtome, PGTRB Botany, Unit 4ல இருக்கிற one of the topic தான் இது. Microtome. Microtome is an instrument used to cut very thin sections of biological specimen for microscopic observation. Thin sections 1 to 10 mu micrometer are essential to study the internal structure in detail. So microtome-னாவே the specimen நம்ம கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்க்கு அடியில் வச்சு பார்க்கறது தான். ஸோ அது ஒரு டெக்னிக், தின் செக்ஷன்ஸை எடுக்கிற டெக்னிக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களோட திக்னஸ், அந்த தின் செக்ஷன்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 10 மைக்ரோமீட்டராக இருக்கும். பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா works on the principle of advancing a specimen against a sharp cutting edge using a knife or blade to obtain serial thin slices. Uniform reproducible thickness is achieved by controlled advancement. ஸோ பிரின்சிபல் என்னன்னா அவங்களோட இது ஸ்பெசிமனை ரொம்ப ஷார்ப்பாகவும் தின்னாகவும் நைஃப் இல்லை பிளேடை வச்சு கட் பண்ணி எடுக்கிறது தான், ஸ்லைட்ஸில் கட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ அது யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு இல்லையா, யூனிஃபார்ம் தின் செக்ஷன்ஸ் எடுக்கிறது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் மைக்ரோடோமி. ரோட்டரி மைக்ரோடோமி. ஸோ இது ஹிஸ்டாலஜி அண்ட் பிளான்ட் அனாட்டமிக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு டோமி எதுன்னா ரோட்டரி மைக்ரோடோம். ஸோ ஸ்பெசிமனை பேராஃபின் வேக்ஸில் வச்சுட்டு அந்த ரொட்டேட்ரி மோஷத்தில் வீல் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கூட அந்த காந்திஜி இது பண்ணுவார் இல்லையா, நெசவு தொழிலை வச்சு ஒரு வீலை ரொட்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். அந்த பேராஃபின் வேக்ஸ் அங்கே இது பண்ணிவிட்டு பக்கத்தில் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு சீரியஸான நைஃப்பில் அது கட் பண்ணி ஒரு சீரியஸான ரிப்பன் ஷேப்டு ஸ்டைலில் நம்மளுக்கு செக்ஷன்ஸ் கிடைக்கும், தின் செக்ஷன்ஸ். ஸ்லெட்ஜ் மைக்ரோடோம். ஹெவி அண்ட் ஸ்டேபிளான ஒன்று, ஹார்ட் டிஷ்யூ அதாவது வுட் ஸ்டெம்ஸை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மைக்ரோடோம் எது? ஸ்லெட்ஜ் மைக்ரோடோம். ஸோ இது ஸ்பெசிமன் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நைஃப் ஹாரிசான்டலாக இருக்கும், அதாவது ஸ்லெட்ஜ் ஆக்ஷனில் இருக்கிறதுனால ஹாரிசான்டலாக இருக்கும். அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 to 60 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஸோ 1 to 60 மைக்ரோமீட்டர் திக்னஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லைடிங் மைக்ரோடோம். இங்கே நைஃப் ஃபிக்ஸ்டில் இருக்கும். ஸோ மேலே ஸ்பெசிமன் ஃபிக்ஸ் ஆகி, ஸ்லெட்ஜில் ஸ்பெசிமன் ஃபிக்ஸ் ஆகிட்டு எது தான் மூவ் ஆகும்? நைஃப் தான் மூவ் ஆகும் ஹாரிசான்டல் இதில். ஆனால் ஸ்லைடிங் மைக்ரோடோமியில் நைஃப் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஸ்பெசிமன் வெர்டிக்கலாக மூவ் ஆகிட்டு இருக்கும். வெர்டிக்கலாகவும் ஹாரிசான்டலும் மூவ் ஆகும். ஸோ இது பொட்டானிக்கல் ஸ்பெசிமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, வுட் பார்ட்ஸை கட் பண்ணி பார்க்கறதுக்கு. இங்கே திக்னஸ் 10 to 60 மைக்ரோமீட்டர். அங்கே 1 to 60 மைக்ரோமீட்டர் எதில்? ஸ்லெட்ஜில். ஆனால் இந்த ஸ்லைடிங் மைக்ரோடோமியில் 10 to 60 மைக்ரோமீட்டர். அதே மாதிரி ஸ்லெட்ஜில் நைஃப் மூவ் ஆகும், ஸ்பெசிமன் ஃபிக்ஸ்டு. ஆனால் இங்கே ஸ்லைடிங்கில் எது மூவ் ஆகும்? ஸ்பெசிமன் மூவ் ஆகும், வெர்டிக்கலாகவும் ஹாரிசன்டலாகவும். ஆனால் நைஃப் ஃபிக்ஸ்டு. ஓகே. கிறிஸ்டோசாட். கிறிஸ்டோசாட்னா ஃப்ரீசிங் மைக்ரோடோமி. இது லோ டெம்பரேச்சரில் தான் ஒர்க் ஆகும். இங்கே டிஷ்யூ ஃப்ரோசன் ஆயிருக்கும். அண்ட் அதாவது ஃப்ரோசன் ஆயிடுச்சுன்னா எம்பெட்டிங், அதாவது பேராஃபின் வேக்ஸில் போட்டு எம்பெட் பண்ண தேவையில்லை. ஸோ வித்தவுட் எம்பெட்டிங்கே இந்த டிஷ்யூவை நம்ம ஃப்ரோசன் கண்டிஷனில் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ்ஸ் த என்சைம்ஸ், லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் யூஸ்டு இன் சைட்டோகெமிஸ்ட்ரி. சைட்டோகெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. அதாவது க்ரையோசாட். க்ரையோனாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீசிங், ஃப்ரோசன் கண்டிஷனில். ஸோ இங்கே எம்பெட்டிங் டெக்னிக் தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம அதை கட் பண்ணிடலாம் ஃப்ரோசன் ஸ்டேஜில், லோ டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ இதெல்லாம் இங்கே இது பண்ணலாம், ப்ரிசர்வ் பண்ணலான்னா என்சைம்ஸை ப்ரிசர்வ் பண்ணலாம், லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸை ப்ரிசர்வ் பண்ணலாம். சைட்டோகெமிஸ்ட்ரி ஆஃப் த செல்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்ட்ரா மைக்ரோடோம். இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்காக பண்ணுறது. இந்த செக்ஷன்ஸை கட் பண்ணி தின் 20 to 100 நானோமீட்டர் தின்னில் கட் பண்ணுதான் இது. அண்ட் இங்கே
கிளாஸ் அண்ட் டைமண்ட் நைஃப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கட்டிங்க்கு வந்து கிளாஸ் அண்ட் டைமண்ட் நைஃப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு தடவை ரீகேப்சுலேஷன் பண்ணிடலாமா? ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரோட்டரி மைக்ரோடோம். ஸோ ஹிஸ்டாலஜி அண்ட் பிளான்ட் அனாட்டமிக்கு காமன். அண்ட் இங்கே ஸ்பெசிமன் வந்து பேராஃபினில் எம்பெட்டட் ஆகிருக்கும். சீரியல் செக்ஷன்ஸை கொடுக்கும், ரிப்பன் செக்ஷன்ஸை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது ரோட்டரி மோஷனில் வேலை செய்யுது. ஸ்லெட்ஜ் மைக்ரோடோமின்னா என்ன? இது ஸ்லெட்ஜில் எது ஃபிக்ஸ்டு? ஸ்பெசிமன் ஃபிக்ஸ்ட். இது நைஃப் வந்து ஹாரிசான்டலாக மூவ் ஆகுது. 10 to 60 மைக்ரோமீட்டர் திக்னஸை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன? ஸ்லைடிங் மூமெண்ட். தட் இஸ் ஸ்லைடிங் மைக்ரோடோமி. இங்கே ஸ்பெசிமன் மூவ் ஆகும் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலாக. எது ஃபிக்ஸ்டு? நைஃப் ஃபிக்ஸ்டு. அப்புறமா இதோட திக்னஸ், செக்ஷனோட திக்னஸ் வந்து 10 to 60 மைக்ரோமீட்டரில் இருக்கும். இது பொட்டானிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மேலே இருக்கிறது wood and stems. க்ரையோசாட்டன்னா என்ன? லோ ஃப்ரீசிங் மைக்ரோடோமி. லோ டெம்பரேச்சரில் வேலை செய்யும். இங்கே எம்பெட்டிங் கிடையாது. சைட்டோகெமிஸ்ட்ரியான லிப்பிட்ஸும் எம்சைன்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ரா மைக்ரோடோமின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறது? அல்ட்ரா மைக்ரோடோமி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே தின் செக்ஷன் எவ்வளோ இருக்கணும்? 20 to 100 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். அண்ட் இங்கே யூஸ் பண்ணுற நைஃப்ஸ் வந்து டைமண்ட் அண்ட் கிளாஸ். ஸோ இது என்ன டோமி? அல்ட்ரா மைக்ரோடோமி. ஸோ அல்ட்ரா மைக்ரோடோமி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில். இங்கே செக்ஷன்ஸ் ஆஃப் த சைஸ் ரொம்ப தின்னாக இருக்கும், 20 to 100 நானோமீட்டர். இங்கே நைஃப் எதுவாக யூஸ் பண்ணுறாங்க? கிளாஸ் ஆர் டைமண்ட் நைஃப்ஸ். மேசிரேஷன் டெக்னிக்ஸ். ஸோ மேசிரேஷன் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதோட மெயின் பர்பஸ் பாருங்கள். செப்பரேட் த இண்டிவிஜுவல் செல்ஸ் ஆஃப் அ டிஷ்யூ ஃபார் ஸ்டடிங் த செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் வால் திக்கனிங். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் டிஷ்யூவில், அதாவது ஒரு டிஷ்யூவில் இருந்து இண்டிவிஜுவல் செல்லை செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணுறது எதுக்கு? அந்த செல்லை பற்றி படிக்கிறதுக்காகவும் அதோட வால் திக்கனிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். ஸோ மேசிரேஷன்னா என்ன? இண்டிவிஜுவல் செல்லை டிஷ்யூவில் இருந்து பிரித்து அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் திக்கனிங்கை மட்டும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். பிரின்சிபல்: tissue is softened and middle lamella dissolved by chemicals. ஸோ டிஷ்யூ இந்த மேசிரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிஷ்யூவை சாஃப்ட் பண்ணணும். சாஃப்ட் பண்ணணும்னா அதோட மிடில் லேமெல்லா, நம்ம செல்வால் தானே இது, செல்வால் வந்து மிடில் லேமெல்லாவை டிசால்வ் ஆனால் தான் சாஃப்ட் ஆகும். ஸோ இங்கே பிளான்ட் மெட்டீரியலை பாயில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நைட்ரிக் ஆசிடில் பாயில் பண்ணிடுவாங்க. அப்புறமா ஷூஸ் சொல்யூஷன் ஆர் ஜாஃப்ரி சொல்யூஷனில் போட்டு ஊற வைப்பாங்க. ஃபஸ்ட்டு பிளான்ட் மெட்டீரியலை எதில் பாயில் பண்ணுறாங்க? நைட்ரிக் ஆசிட். அப்புறமா ஷில்ஸ் சொல்யூஷன் ஆர் ஜெஃப்ரி சொல்யூஷனில் போட்டு வைப்பாங்க. ஸோ பாயிலிங் எதில்? நைட்ரிக் ஆசிட் அண்ட் ஷெல்ஸ் சொல்யூஷன் ஆர் ஜெஃப்ரி சொல்யூஷனில் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன்லாம் முடிஞ்ச பிறகு நல்லா வாஷ் பண்ணி விட்டுடணும். தரவாக வாஷ் பண்ணி டீஸ் பண்ணி விட்டுடணும், நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடணும் வாஷ் பண்ணி. அப்புறம் இப்போ என்ன பண்ணோம்னா ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸு, ஜைலம், ஸ்க்லீரன் கைமா இதெல்லாம் படிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்குவாஷ் டெக்னிக். ஸோ இந்த சாஃப்ட் டிஷ்யூவில் இருக்கிற செல்ஸ் எப்படி இருக்குது? மெயினாக ஸ்குவாஷ் வந்து நம்ம குரோமோசோம்ஸ், அதோட டிவைடிங் செல்ஸை பற்றி படிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்குவாஷை படிப்போம். பிரின்சிபல் வந்து ஜென்டில் ப்ரெஷர் ஸ்ப்ரெட் செல்ஸ் இன்சைட் த செல் லேயர். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும், அது வெளியில் அழகாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப்பில் அழகாக குரோமோசோம்ஸ் தெரியும். ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரூட் டிப்பை நம்ம எடுக்கிறோம். நம்மளுக்கு தெரியும், ரூட் டிப்பை எடுத்து அசிட்டோ கார்மைன் ஆர் அசிட்டோ ஒரிசின்ல போட்டு வைக்கணும். வச்ச பிறகு அந்த ஸ்பெசிமனை எடுத்து ஸ்லைடில் போட்டு அதில் கவர் ஸ்லிப்பை போட்டு ஜென்டிலாக நீடில் வச்சோ இல்லை தம்பை வச்சோ ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். மைட்டாட்டிக் ஆர் மியாட்டிக் ஸ்டடீஸை படிக்கலாம். மெயினாக ஆலியம் ரூட்டு. ஸோ இங்கே நாம் யூஸ் பண்ணுற அந்த இது என்னது? அசிட்டோ கார்மைன் ஆர் அசிட்டோ ஒரோசியன். அசிட்டோ கார்மைன் அண்ட் அசிட்டோ ஒரோசியன் தான் இதை யூஸ் பண்ணுறோம் ஸ்குவாஷ்க்கு.
ஸ்மியர் டெக்னிக். ஸோ ஸ்மியர் டெக்னிக் பார்த்தீங்கன்னா the thin layer of the material வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஃப்ளூயிட் டிஷ்யூ தான் மெயினாக. ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஆந்தர் பல்பை க்ரஷ் பண்ணும். ஜென்டிலாக க்ரஷ் பண்ணி ஸ்மியர் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்க்க முடியும் ஸ்லைடில். இதை எது படிக்கலான்னா போலன் கிரெயின்ஸ், ஃபங்கல் ஸ்போர்ஸ், குரோமோசோம்ஸை பற்றி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஸ்மியர் டெக்னிக். ஹோல் மவுண்ட் டெக்னிக். ஸோ இது வந்து ஸ்மால் ஆர்கானிசம் டிஷ்யூஸ் செக்ஷன் எடுக்காமல் அப்படியே பார்க்கறது. ஸோ என்டையர் ஸ்பெசிமனை ஸ்டெயின் பண்ணி கிளியராக மவுண்டட் பண்ணி பார்க்கலாம். போலன் கிரெயின்ஸ், ஆல்கே, ஃபங்கை, சீட்ஸ், எம்ப்ரியோஸ் இதெல்லாம் இங்கே படிக்கலாம். ஸோ ஹோல் மவுண்ட் டெக்னிக்கில் எதெல்லாம் பார்க்கலாம்? போலன் கிரெயின், ஆல்கே, ஃபங்கை, சீட்ஸ், எம்ப்ரியோஸை பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் எதுக்கு படிக்கிறோம்? எம்ப்ரியோ, ஓவியூல், போலன் எப்படி டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ்க்காக இந்த ஹோல் மவுண்ட் டெக்னிக்கை பார்க்குறோம். எம்ப்ரியோ, ஓவியூல், போலன், ஆந்தரை பற்றி, போலனை பற்றி, ஃபங்கல், சீட்ஸை பற்றி, எம்ப்ரியோவை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கிளியரிங் டெக்னிக். ஸோ இந்த டிஷ்யூவை டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சு அதை வச்சு நம்ம படிக்கணும் இல்லையா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இன்சிடியூவில் படிக்கணும். ஓகேவா? அதுக்காக இப்போ அந்த பிரின்சிபல் ஏஜென்ட் என்ன? கிளியரிங் ஏஜென்ட் சைட்டோபிளாசம், செல் வால், டிரான்ஸ்பரண்ட், லிக்னிஃபைட் ஸ்ட்ரக்சர், ரிமைன் விசிபிள். கிளியரிங் ஏஜென்ட் வந்து சைட்டோபிளாசம், செல் வால், டிரான்ஸ்பரண்ட், லிக்னிஃபைட் ஸ்ட்ரக்சர், ரிமைன் விசிபிளாக நம்மளுக்கு தெரியும். இங்கே ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது என்ன? குளோரல் ஹைட்ரேட். ஸோ கிளியரிங் டெக்னிக்கு யூஸ் பண்ணுற ஏஜென்ட் என்ன? குளோரல் ஹைட்ரேட், லாக்டிக் ஆசிட், லாக்டோஃபினால், NaOH. குளோரல் ஹைட்ரேட், லாக்டிக் ஆசிட், லாக்டோஃபினால், NaOH. ஏஜென்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கிளியரிங் டெக்னிக்கு யூஸ் பண்ணுற ஏஜென்ட்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோரல் ஹைட்ரேட், லாக்டிக் ஆசிட், லாக்டோஃபினால், NaOH. கிளியரிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லீஃப் கிளியரிங், வீனேஷன், வெயின்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை படிக்கிறதுக்கு, ஓவியூல் எம்ப்ரியோ ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், டிஷ்யூக்குள்ளே இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை பற்றி படிக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.